வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மில்பேட் ஒன்லி விக்டரி ஒன்லி மில்பேட். டெல்லியில் ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் பிப்ரவரி 23ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ள நிலையில் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆட்சியை தக்கவைக்க ஆளும் ஆம் ஆத்மி கட்சியும் ஆட்சியை பிடிக்க பாஜக, காங்கிரஸ் என மும்முனை போட்டி நிலவுவதால் டெல்லியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் மாதம் காலமானார். அவரின் மறைவை அடுத்து பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜனவரி 17 கடைசி நாள் என்றும் மனுவை திரும்பப் பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி ஈரோடு மேயர் மற்றும் துணை மேயர் அறைகளுக்கு தேர்தல் அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் தலைவர்களின் படங்கள், சிலைகள் மூடப்பட்டுள்ளது. 3.5 ஆண்டுகளில் 2வது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி மதுரை மேலூரில் விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டனர். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சுமார் 20 கிலோமீட்டர் நடைபயணமாக வந்து தமுக்கம் மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரிட்டாப்பட்டி, நரசிங்கப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் மத்திய மாநில அரசுகளின் திட்டத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். மதுரையில் காவல்துறையின் தடைகளை கடந்து நடைபெற்ற போராட்டத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பேரணியை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளை போராட்டக் குழுவினர் உடைத்தெறிந்ததால் பதற்றம் நிலவியது. இருப்பினும் தமுக்கும் பகுதியில் தரையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆங்காங்கே வஜ்ரா வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் பங்கேற்றனர். நரசிங்கப்பட்டி பகுதியில் கூடியிருந்த விவசாயிகளோடு சேர்ந்து மதுரை மேலூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வணிகர்கள் நடைபயணத்தை மேற்கொண்டனர். மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் பேன் டங்ஸ்டன் என்ற வாசகம் பொறித்த பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். மக்களின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கும் திமுக அரசு ஜனநாயகத்தின் உரிமைகளை ஒட்டுமொத்தமாக விழுங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர் ஸ்டாலின் அரசு அவசர நிலை ஆட்சியை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை பார்க்கும்போது டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு திமுக அரசு ஆதரவாக இருப்பது உறுதியாகிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். டங்ஸ்டன் போராட்டம் மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியாதவரா பழனிசாமி என கேள்வி எழுப்பியுள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுரங்கம் அமைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசை ஒரு வார்த்தை கூட குறிப்பிட்டு விடாதபடி பார்த்து பதிவிட்டுள்ளதாக சாடியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநரை கண்டிக்க துப்பில்லை என்றும் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டிக்க வக்கில்லை என்றும் EPS மீது பாய்ந்துள்ளார் அமைச்சர் ரகுபதி. மேலும் பாஜகவோடு கள்ளக்கூட்டணி வைத்து செயல்பட்டு வரும் பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்காக தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரே நியமிப்பார் என யுஜிசி தெரிவித்துள்ளது. கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் பேராசிரியர்களை துணைவேந்தர்களாக நியமிப்பது நடைமுறையில் உள்ள நிலையில் கல்வித்துறை சாராத தொழில்துறை நிபுணர்களையும் துணைவேந்தர்களாக நியமிக்கும் வகையில் மத்திய அரசு விதிகளை மாற்றியுள்ளது. அதற்கான வரைவு வழிகாட்டி நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானிய குழுவான யுஜிசி வெளியிட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட விதிமுறைகள் பொதுமக்களின் கருத்துக்காக யுஜிசி வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உயர்கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி உரிமை பறிக்கப்படுவதை வாய்மூடி பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். யுஜிசி முடிவு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கல்வித்துறை சாராதவர்களையும் துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என குறிப்பிட்டுள்ளார். விதிகளை தன்னிச்சையாக மாற்றுவது என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது என குறிப்பிட்டுள்ள அவர், இதனை எதிர்த்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தமிழ்நாடு அரசு போராடும் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங், EVKS இளங்கோவன் என 2 பெரிய தலைவர்களை அடுத்தடுத்து நாம் இழந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் மன்மோகன் சிங் மற்றும் EVKS இளங்கோவன் திருவுருவ படங்களை திறந்து வைத்த பின்னர் பேசிய அவர், 10 ஆண்டுகால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் 21 தமிழர்கள் அமைச்சர்களாக பதவி வகித்ததாக தெரிவித்தார். மறைந்த தலைவர்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானத்தை வாசித்த சபாநாயகர் அப்பாவு, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியவர் மன்மோகன் சிங் என புகழாரம் சூட்டினார். பின்னர் அவை நடவடிக்கைகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். அதன்படி நாளை காலை மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது. முன்னதாக அதிமுக உறுப்பினர்கள் 2வது நாளாக யார் அந்த சார் என்கிற பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தனர். முதலமைச்சர் எழுந்து நின்றாலே ஆளுநர் ஓடிவிடுவதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் பங்கேற்று ஆளுநருக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய கனிமொழி, எதிரிகளை புறமுதுகு காட்டி ஓடவிட்ட இயக்கம் திமுக என குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் எழுந்து நின்றாலே ஆளுநர் ஓடிவிடுவதாக விமர்சித்தார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. சேலம் கோட்டை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் ஆளுநருக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். தூத்துக்குடி, விழுப்புரம், மதுரை, பெத்தானியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தஞ்சை, நாகை, திருவள்ளூர் என பல்வேறு மாவட்டங்களிலும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிற்பகல் 3 மணிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக, இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அக்கட்சி தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. கடந்த முறை போல் இல்லாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவுறுத்தியுள்ளார். சென்னை நந்தனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் கடிவாளம் போட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி தலைவர்களுடன் பேசி விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மாணவி பாலியல் விவகாரத்தை திசை திருப்ப ஆளுநருக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக சாடினார். அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம். போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கன்னா தமிழகத்தை
ஈரோட்டில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் உள்ள ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான அலுவலகம் மற்றும் சென்னை, பெங்களூரில் உள்ள அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கர்நாடகாவில் 2016இல் 152 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் இவரது கட்டுமான நிறுவனம் ஐடி சோதனையில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் தற்போது HMPV வைரஸ் பரவி வருவதால் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 2 பேருக்கு HMPV வைரஸ் தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். HMPV வைரஸ் பரவ வாய்ப்புள்ளதால் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவுறுத்தியுள்ளார். பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்குள்ள இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம கண்டிப்பா போடணும். பட் டெஃபினெட்லி நாட் ஜஸ்ட் இந்த HMPV வைரஸ் இல்ல, ஜெனரல் ஃப்ளூ சீசன்ல கூட வி ரிக்வெஸ்ட் ஆல் டூரிஸ்ட் சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை, சென்னை இடையே இரு மார்க்கத்திலும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. 8 பெட்டிகளுடன் உள்ள இந்த ரயிலில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் கூடுதலாக 8 பெட்டிகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 16 பெட்டிகள் கொண்ட ரயிலாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவனந்தபுரம், காசர்கோடு, திருவனந்தபுரம் இடையே இயக்கப்படும் 16 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 4 பெட்டிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் நடந்த கார் ரேஸில் பங்கேற்ற நடிகர் அஜித்குமாரின் கார் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2003, 2010இல் நடந்த கார் பந்தயங்களுக்கு பிறகு நீண்ட காலமாக ரேஸில் தலை காட்டாமல் இருந்து வந்த அஜித்குமார் கடந்த ஆண்டு முதல் மீண்டும் அதற்கான பணிகளில் தீவிரமாக இறங்கினார். இந்நிலையில் கார் ரேஸில் பங்கேற்பதற்காக துபாய் சென்றுள்ள அஜித் பயிற்சியின் போது அவரது கார் விபத்தில் சிக்கியது. ஓடும் பாதையில் சுற்றுச்சுவரில் மோதி கார் விபத்துக்குள்ளானதில் நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பினார். அரசியல் கேள்விகள் எதுவும் கேட்க வேண்டாம் என நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் கடிந்து கொண்டார். பாங்காங்கில் நடைபெறும் கூலி படப்பிடிப்பிற்காக செல்ல சென்னை விமான நிலையம் வந்த ரஜினி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூலி படப்பிடிப்பு 70% முடிவடைந்துள்ளதாகவும் அரசியல் கேள்விகள் எதுவும் கேட்கக்கூடாது என்று ரஜினி காட்டமாக கூறிவிட்டு விமான நிலையத்திற்கு உள்ளே சென்றார். முன்னதாக ரசிகர்கள் தலைவா தலைவா என கோஷம் எழுப்பி உள்ளே செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உலகின் 7 கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை அடைவதே தனது லட்சியம் என மலையேற்ற சாதனை பெண் முத்தமிழ்ச்செல்வி தெரிவித்துள்ளார். அண்டார்டிகா கண்டத்தில் சிகரத்தில் ஏறி சாதனை செய்து சென்னை திரும்பிய முத்தமிழ்ச்செல்விக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் 7 கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை அடைந்து சாதனை புரிய திட்டமிட்ட நிலையில் தற்போது 6வது சிகரத்தை அடைந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். மேலும் அண்டார்டிகாவில் உள்ள மவுண்ட் வில்சன் மலையில் 4892 மீட்டர் உயர சிகரத்தில் 58 கிலோ எடை கொண்ட பொருட்களுடன் ஏறி முத்தமிழ்ச்செல்வி சாதனை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மூர்த்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அவனியாபுரத்தில் வரும் 14ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் மாடுபிடி வீரர்கள், காளைகளுக்கான மருத்துவ சோதனை மற்றும் வாடிவாசல் அமைக்கும் பணிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அமைச்சர் மூர்த்தி ஆய்வின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,632 காளைகளுக்கும் 5,347 மாடுபிடி வீரர்களுக்கும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ளதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு QR கோடுடன் கூடிய ஆன்லைன் டோக்கன் அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிறிய கிராம ஊராட்சிகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சியோடு இணைப்பதற்காக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. அதன்படி திருச்சி மாவட்டம் இலால்குடி ஊராட்சியத்திற்குட்பட்ட அப்பாத்துறை, எசனக்கோரை, புதுக்குடி, தாளக்குடி, மாடக்குடி உள்ளிட்ட ஊராட்சிகள் திருச்சி மாநகராட்சியோடும், கீழ வாளாடி ஊராட்சி லால்குடி நகராட்சியோடும் இணைக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பாத்துறை ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் கைவிடப்படும், மாநகராட்சிக்கு மாதம் வரி கட்டுவதால் பொருளாதார சுமை ஏற்படும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுகவின் பி டீமாக தமிழக ஆளுநர் ரவி செயல்படுவதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் அயனாவரம், வெள்ளலார் தெரு மற்றும் துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட அன்னை சத்ய நகரில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து சென்னை தீவுத்திடலில் 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ள பெருநகர சென்னை வளர்ச்சி ஆணைய கண்காட்சி அரங்கை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்து பார்வையிட்டார். போராட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதில் பாமகவுக்கு ஒரு நீதி, திமுகவுக்கு ஒரு நீதியா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொதிப்புடன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், பாமக போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை திமுக போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கியது ஏன் என வினவியுள்ளார். ஆட்சியாளர்கள் என்றால் வானத்திலிருந்து குதித்தவர்களா? அவர்களுக்கு மட்டும் அஞ்சி நடுங்கி அனுமதி தர வேண்டுமா என்றெல்லாம் மக்கள் வினா எழுப்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். பாமக போராட்டத்தின் போது கோர முகத்தை காட்டிய காவல்துறை இப்போது அடிமை முகத்தை காட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறிவிடக்கூடாது என்றும் அன்புமணி கூறியுள்ளார். ஆளுநர் உரை ஏமாற்றம் தருவதாக பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஆளுநர் உரை என்பது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல உள்ளதாகவும், நிதிநிலை அறிக்கைக்கு முன்னோட்டமாக ஆளுநர் உரை அமைய வேண்டும் என்றும் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சினையை மறைப்பதற்காகவே தமிழகம் முழுவதும் ஆளுநருக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை திமுக அரசு நடத்தி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து ஆளுநர் வெளியேறியது தமிழர்களை அவமதிக்கும் செயல் என்றார். தொடர்ந்து பேசிய சீமான், இந்தியாவை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மத்திய அரசு ஏற்கனவே கூறு போட்டு விட்டுவிட்டதாகவும் விமர்சித்தார். புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின் கட்டணத்தை போஸ்ட்பெய்ட் முறையில் செலுத்த அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக அரசாணையிலும் திருத்தம் செய்துள்ளதாகவும், இதன் மூலம் 4,07,052 ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி மின்துறை சார்பு செயலர் சிவராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த 383,58,00,000 ரூபாய் செலவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும், அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்படலாம் எனவும் புதுச்சேரிக்கான பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று அதற்கான அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருகிறது என்றார். முன்னதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஆகியோருடன் புதுச்சேரி கிறிஸ்தவ முதன்மை குரு குழந்தைசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நாட்டின் சர்வதேச குற்ற புலனாய்வுக்கு உதவும் வகையில் பாரத் போல் எனும் அமைப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்துள்ளார். சிபிஐயின் முன்னெடுப்பால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அமைப்பின் மூலம் குற்றங்களை தடுக்க நாட்டின் அனைத்து விசாரணை அமைப்புகளும் மாநில காவல்துறையும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிபிஐ மட்டுமே சர்வதேச காவல்துறையோடு இணைந்து பணியாற்றிய நிலையில் பாரத் போல் மூலம் அனைத்து மாநிலங்களின் காவல்துறையும் சர்வதேச காவல்துறையின் உதவியை நாட முடியும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசல் சிக்கி படுகாயமடைந்த சிறுவனை நடிகர் அல்லு அர்ஜுன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடந்த மாதம் ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கு ஒன்றில் நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 படம் வெளியானது. அப்போது திரையரங்கிற்கு அல்லு அர்ஜுன் வருகை தந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசல் சிக்கி ரேவதி என்ற பெண் உயிரிழந்த நிலையில் அவரது மகன் ஸ்ரீதேஜ் படுகாயமடைந்தார். இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஸ்ரீதேஜை நடிகர் அல்லு அர்ஜுன் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடத்தில் 4 முறை திருமஞ்சனம் செய்யப்படுவது வழக்கம். கோவில் முழுவதும் சுத்தம் செய்து சுவர்களுக்கு நறுமண கலவை பூசுவதையே திருமஞ்சனம் என சொல்வதுண்டு. அந்த வகையில் இந்த ஆண்டில் திருமஞ்சன நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. வரும் 10ஆம் தேதியன்று வைகுண்ட ஏகாதசி நடைபெறவுள்ள நிலையில் திருமஞ்சனம் பூசும் நிகழ்வு மும்முரமாக நடந்து வருகிறது. காரின் டயர் வெடித்து சக்கரம் தனியாக கழன்று ஓடிய காட்சி வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள கயங்குளம் அடுத்த ஓச்சிராவை நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென காரின் டயர் வெடித்து சக்கரம் கழன்று ஓடியது. இதனையடுத்து உடனடியாக வாகனத்தை ஓட்டுநர் சாமர்த்தியமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கன்னட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்த நிலையில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்துக்கு பிரதமர் பதவி கிடைக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 2015ஆம் ஆண்டு லிபரல் கட்சி சார்பாக கன்னட பிரதமராக பதவியேற்ற ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக அதிருப்தி நிலவியதை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். இந்நிலையில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அனிதா ஆனந்துக்கு பிரதமர் பதவி கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அனிதா ஆனந்தின் தந்தை தமிழ்நாட்டையும் அவரது தாய் பஞ்சாபையும் பூர்வீகமாக கொண்டவர்கள். ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான என் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனத்தில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. வரி ஏய்ப்பு புகாரை அடுத்து சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் சென்னை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட 26 இடங்களில் உள்ள இந்த கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் சுற்றுச்சூழல் உணர்திறன் வரைவு மசோதா நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த மசோதாவால் 183 கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் பொருளாதார பாதிப்பு நேரிடும் என்றும் தெரிவித்து அப்பகுதியில் இந்த மசோதாவை ரத்து செய்யுமாறு பல நாள்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் இதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக மக்கள் உரிமை மீட்புக்குழு மற்றும் வணிகர்கள் சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த கடையடைப்பு போராட்டத்தால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர்.